அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போகி அன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம். பொதுவா போகி அப்படின்னாலே பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நாள்ல நம்ம எரிக்கிறது மட்டும்தான், அதாவது பொருட்களை எரிக்கிறது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அதை விட சிறப்பு வாய்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் யாரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். ஏன் நம்ம அந்த பூலாம்பூன்னு சொல்லக்கூடிய அந்த பொங்கல் பூ நம்ம காப்பு கட்டணும், அதுல என்னென்னலாம் சேர்த்து நம்ம நிலைவாசல்ல காப்பு கட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நமக்கு கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் முகூர்த்தம், மைத்திரேயி முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கு கரெக்டா வருது. இந்த நேரத்தை தவற விடாதீங்க. கண்டிப்பா பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கும் போது பழைய கடன்கள்லாம் தீர்ந்து நம்ம புதிய வாழ்க்கையை தொடங்குறதுக்கும் நமக்கு இந்த வருஷம் போகி ஒரு சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது நீங்க பொருட்களை எல்லாம் எரிச்சு சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துறதுக்கு பதிலா அந்த பொருட்களை நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு பதிலா நம்ம என்ன எரிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நான் கிளீன் பண்ற வீடியோவும் இதுல ஆட் பண்ணிருக்கேன். அதோட சேர்த்து நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். இதுல உங்களுக்கு எது ஒத்து வருமோ அந்த விஷயங்களை செஞ்சு நீங்களும் பயன்பெறுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம வீடு வாசல்லாம் நாளைக்கு சுத்தம் பண்ணியிருப்போம் முழுசாக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே மாப் போட்டு பெட்ஷீட்டு தலைவாணி எல்லாமே நினச்சிட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து வைப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேலை பார்ப்போம். அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா நாளைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு நிலைவாசலில் நீங்கள் நிலை பொங்கல் அப்படின்னு வச்சு நம்ம சில பேர் வழிபாடு செய்வாங்க. அது யாருக்காகனா குலதெய்வத்துக்காக. இந்த குலம் நல்லபடியாக தலைக்கணும், தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிற நம்பிக்கையோட முதல் பூஜை பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு நம்ம வணங்குறோம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இதை நிலை பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிலைவாசல்ல நிலை கதவுல தான் குலதெய்வம் வாசம் செய்யறாங்க. ஸோ அதனால எந்த ஒரு தடையும் இல்லாம என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், குலத்தை காக்கணும்னு சொல்லிட்டு குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. அப்படி நிலை பொங்கல் வைக்க முடியாட்டியும் நீங்க குலதெய்வ விளக்கு ஏற்றி வீட்டுல சின்னதா ஒரு பாயாசமோ இல்ல சின்னதா ஒரு கொஞ்சமா சர்க்கரை பொங்கலோ செஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாம். எல்லாம் தொடச்சு முடிச்சுட்டு சாயங்காலம் பாத்தீங்கன்னா விளக்கேற்றும் போது இதை செய்யணும். அதே மாதிரி இந்திரனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மழையை நமக்கு தருவித்தனாலதான் நம்மளால இந்த நெற்கதிர்கள்லாம் நல்லபடியா முளைச்சு நமக்கு சாதமா சோறா நம்ம தட்டுல வருது. அதுக்கு முக்கியமான காரணம் நீர் தான். அப்படிப்பட்ட அந்த நீரை தரக்கூடிய அந்த இந்திரனை நம்ம வணங்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு நாளா இருக்கு. அதனால இந்த போகி அன்னைக்கு இந்திரனையும் மனசுல நினைச்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்தை மறக்காம வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடு வாசலாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பொங்கல், அதாவது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 6 மணிக்குள்ள, சாயங்காலம் ஒரு 5 to 6 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த காப்பு கட்டுறது அப்படிங்கிறது, இந்த பூலாம்பூன்னு சொல்லக்கூடிய இந்த காப்பு கட்டுறது பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ, சிறுவிலைன்னு சொல்லக்கூடிய சிறு பீலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூலாம்பூ, அப்புறம் வேப்பிலை, மாவிலை, கருந்துளசி, பிரண்டை, இதை எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வாசலில் கட்டி விடுறது. ஃபஸ்ட்டு நம்ம குலத்தை காக்கணும்னு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு நல்ல சக்திகளாக வரணும், கெட்ட சக்திகள் எதுவும் வரக்கூடாது, நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூலிகை செடிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம முன்னோர்கள் வாசலில் கட்டினாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், காரியமும் இருக்கும். முன்னோர்கள் சொல்றது அத்தனையுமே ஒரு சயின்ஸும் இருக்கும். ஸோ அதனால உங்ககிட்ட என்ன கிடைக்குதோ, பூலாம்பூ கிடைக்கல அப்படின்னா ஆவாரம்பூ கிடைச்சாலும் ஓகே தான். ஆவாரம்பூ, வேப்பிலை எல்லாருக்கும் கிடைக்கும், மாவிலையும் கிடைக்கும், துளசியும் கிடைக்கும். எது கிடைக்குதோ அதை வச்சு மனசார மஞ்சள் நூலால கட்டி நீங்க நிலைவாசல்ல கட்டி விட்டுருங்க. நல்லபடியா காப்பு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் முடிஞ்சுதான் அதை அவுக்கணும். ஸோ இதை நல்லபடியா செய்யுங்க, நல்லபடியா வேண்டிக்கிட்டு செய்யுங்க. அடுத்தது 3வது மைத்திரேயி முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தை பற்றி நான் மார்கழி 3 அன்னைக்கு விடியற் காலையில் வந்துச்சு. பிரம்ம முகூர்த்தத்தில் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் கடன் அடையிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் ரொம்ப ஏதாவது ரொம்ப தீர்க்க முடியாத நோய் இருக்குது, அது சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி கூட இந்த பிரிஞ்சி இலையில நம்ம எழுதுவோம் இல்லையா, மைத்திரேயி முகூர்த்தத்தில் கடன் தீரணும், இந்த அமௌண்ட் எனக்கு வீட்டு லோன் அடையணும், இல்லை நமக்கு நகை அடகுலேருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சி இலையில எழுதி நீங்கள் ஒரு மொய் கவரில் வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதை போட்டுட்டு அதில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லை அந்த கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில், இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இல்லையா, இந்த நேரத்தில் நீங்கள் அந்த மைத்திரேயி முகூர்த்தம்
முகூர்த்தத்தை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஜிபே பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லை நேரில் கொடுக்க முடியும்னாலும் கொடுக்க முடியும். ஏன்னா அதிகாலையில் போய் நம்ம கடனை போய் கையில் கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த நேரம் வந்து அதிகாலையில் வருது. அதனால நீங்கள் ஜிபே பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இல்லை அவங்கள பார்க்கவும் முடியாது, ஜிபேவும் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த நேரத்தில் இவங்க கடனை வந்து நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு மனசார நினச்சி இந்த ஒரு பகுதி வந்து நான் அடைச்சிருக்கேன்னு சொல்லி அந்த மொய் கவரில் எடுத்து வச்சுட்டு பிரிஞ்சி இலையில் உங்கள் கடன் வந்து இத்தனை லட்சம் இருக்கா, எத்தனை லட்சம் இருக்குது, எத்தனை ஆயிரம் இருக்குது அப்படிங்கிறத எழுதி இது சீக்கிரமாக வந்து தீரணும் அப்படின்னு கடன் வந்து அடையணும், கடனை வந்து அடைச்சிட்டேன்னு மனசார நினச்சி அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பற்றின தனியாக நான் ஷார்ட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதத்தில் 2 மைத்திரி முகூர்த்தம் வருது. ஸோ தவற விடாமல் இதை வந்து பண்ணுங்க. அதுவும் நமக்கு போகி அன்னைக்கு வருது. நமக்கு வந்து கடன் வந்து இல்லைனாலே நோய் வராது, மனசு நிம்மதியா இருக்கும். அதனால வந்து குலத்தை காக்க குலதெய்வத்தை வணங்கணும். அடுத்தது உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால உழைக்க முடியும். அதுக்காக வந்து காப்பு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடனை அடைக்கிறதுக்கான அந்த முகூர்த்தத்தையும் பயன்படுத்தியாச்சு. இது 3யுமே நம்ம செஞ்சுட்டாலே போகி அன்னைக்கு நமக்கு திருப்தியா இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம 4ஆவதாக என்ன பண்ண போகிறோம்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேச போகிறோம். எப்படி பேச போகிறோம்? பிரிஞ்சி இலையில் உங்களோட கனவுகளை வந்து எழுதுங்க. உங்கள் ஆசைகளை வந்து நிறைவேறது இந்த வருஷத்தில் இந்த ஆசை வந்து எனக்கு நிறைவேறணும்னு எழுதுங்க. என்னம்மா ஆகும்னா எல்லாம் பிரிஞ்சி இலையை எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? எழுதுறவங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்காங்க. நம்ம இதில் ஒன்றும் பெரிய செலவு ஆக போகிறதில்ல, பெரிய வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல்லாம் ஆக போகிறதில்ல. ஒரு சின்ன விஷயம் நம்ம எழுதி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல போகிறோம். இந்த எழுதுறதுங்கிறது நம்ம இப்போ தான் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க நிறைய கோவில்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல வந்து எழுதி போடுவாங்க, துண்டு சீட்டு எழுதி அந்த ஆசை வந்து நிறைவேறணும்னு சொல்லி எழுதி போடுவாங்க. ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு ஆஞ்சநேயருக்கு மாலையா எழுதி போடுவாங்க. அதே மாதிரி வெக்காளியம்மன் கோவில்ல மஞ்சள் கலர் அந்த சீட்ல பரிகார சீட்டுனே இருக்கு, வேண்டுதல் சீட்டுனே, அதுல எழுதி அந்த வேப்ப மரத்துல கட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுதுற விஷயம் அப்படிங்கிறது இப்போ நேத்து வந்தது இல்லை, இது வந்து காலங்காலமா இருக்கு. பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறதுக்காக நம்ம வார்த்தைகளை வந்து பிரபஞ்சத்தை வந்து கேட்கணும், பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வேணா இங்கிலீஷ்ல லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்தே இருக்கு. அதனால வந்து முன்னோர்கள் சொல்வது எல்லாமே ஒரு காரணம் காரியம் கண்டிப்பா இருக்கும். அதை நான் முழுசா நம்புறேன். அதனால நீங்களும் வந்து இந்த பிரிஞ்சி இலையில எழுதுங்க. அப்படி பிரிஞ்சி இலை தான் இல்லை அப்படின்னா ஒயிட் பேப்பர் எடுத்து உங்க மனசுல இருக்கிற ஆசைகள்லாம் எழுதி அதை வந்து நீங்க போகி அன்னைக்கு எரிச்சு காத்துல பறக்க விடுங்க. அதுவே வந்து போதுமானது. இல்லை தண்ணியில கரைச்சி கீழே வந்து ஊற்றி விடுங்க. ரொம்ப தேவையில்லாத நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை, பிளாஸ்டிக் காகிதங்கள், இந்த மாதிரி வந்து கவரு, இந்த மாதிரி விஷயங்களை எரிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை இல்லையோ, நமக்கு இந்த கஷ்டம் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதை எழுதி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி சந்தோஷம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து எழுதி நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. எப்பவுமே வந்து நெகட்டிவா நம்ம சொல்றதை விட பாசிட்டிவா வந்து நான் சொல்லணும். இந்த கஷ்டம் தீரணும், கடன் தீரணும் அப்படிங்கிறத விட நான் வந்து இந்த வருஷம் கடன் வந்து இவ்வளவு லட்சம் அடைச்சிட்டேன், அதுக்கு நீ தான் உனக்கு நன்றி, யூனிவர்ஸுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி பாருங்க. உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க போகியை வந்து நீங்க நல்லபடியா கொண்டாடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்கும். போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து எழுதி பேப்பரை வந்து வாசல்ல வச்சு நான் வந்து எரிச்சு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனசுல இருக்க ஆதங்கம், என்னுடைய கவலைகள் எல்லாமே வந்து எரிச்சு நான் வந்து போகி அன்னைக்கு கொண்டாடினேன். தேவையில்லாத பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து பழைய பாத்திரக்காரங்க வராங்களே அவங்கள்ட்ட போட்டுருங்க. அவங்களுக்கு ஒரு வருமானமா இருக்கும். அதே மாதிரி துணி, தலவாணி இதெல்லாம் வந்து எரிக்காம ஆத்துலையும் கொண்டு போய் விடாதீங்க. ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப மாசுபட்டு தான் இருக்கு நிறைய ஆறுகள். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து யார் டிஸ்போஸ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த போகி அன்னைக்கு நம்ம எதை எரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். எந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய குலத்தையும் காக்கிறதுக்கும் நம்மளுடைய நம்ம கடன் தீர்றதுக்கான ஒரு முகூர்த்தத்தையும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நமக்கு பிரபஞ்சத்து கூட எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இதை நீங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து போன வருஷத்துல இருந்து பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து எழுதி நான் வந்து காத்துல பறக்க விட்டேன். மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்களும் செஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.